வணக்கம். ஜோதிடர் ஆர் பார்த்தசாரதி. செப்டம்பர் 2026 ராசி பலன்கள் சூப்பர் செப்டம்பர் 2026 தான் சொல்லணும். இந்த மாசம் பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்சத்துல இருக்கிறார் ஆல்ரெடி. இப்ப இந்த மாசம் புதனும் உச்சத்துக்கு போயிருவாரு. சுக்கிரன் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆட்சியா இருக்கிறார். ஆட்சிங்கிறது துலாம் ராசியில ஆட்சியாகி நல்லா பவர்ஃபுல்லா இருக்கிறார். சோ கிட்டத்தட்ட சுப கிரகங்களான குரு, புதன் மற்றும் சுக்கிரன் நல்லா பலம் பெற்ற ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மாதம். இதுல முதல் ராசியான மேச ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்கிறது எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் தான். உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல தசாபுத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் உங்களுடைய நிலை நிர்ணயிக்கப்படும். சரிங்களா? நான் சொல்வது அனைத்தும் பொது பலன்களே. மேச ராசிக்கு எப்படி இருக்கும்? மேச ராசிநாதன் செவ்வாய் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 18ஆம் தேதி இப்ப மிதுனத்துல இருக்கிறார். 3ஆம் இடத்துல தைரிய வீரியத்துல இருக்கிறாரு. அவர் 4ஆம் இடத்துக்கு போய் குருவோட கனெக்ட் ஆகி குருமங்கள யோகத்துக்கு போயிருவாரு. சனி ஆல்ரெடி 12ஆம் இடத்துல வக்ரமாகி குருவோட பார்வையில் இருக்கிறாரு. அப்ப வேலை ரீதியா, உத்தியோக ரீதியா உண்மையிலே ஒரு நல்ல ஒரு உயர்வுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல மாசமா இருக்கும். இந்த மாசம் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. உங்களுக்கு அற்புதங்கள் நிறைந்த நல்ல மாதமாக மேசராசிக்கு இந்த மாசம் இருக்கு. அதுல மாணவ மணிகள் இப்ப புதனும் உச்சமாகிறாரு, குரு உச்சமாகிறாரு. அதுபோக செவ்வாய் நீசபங்க ராஜயோகத்துக்கு போறாரு. ஏன்னா கடகராசிக்குள்ள 18ஆம் தேதி போய் நுழைவாரு. செப்டம்பர் 7 புதன் உச்சமாயிடுறாரு. அப்ப எல்லாமே பாருங்க இந்த மாசம் ஓரளவுக்கு புதன் இந்த ராசிக்கு அவயோக கிரகமாச்சு. ஆனாலும் உங்களுக்கு அவயோக கிரகமா இருந்தாலும் புத்திசாலித்தனத்தால முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா தான் மேசராசிக்காரவங்களுக்கு இருக்குமே ஒழிய அப்படி ஒன்றும் மோசமாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் நல்ல இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. கேந்திரத்துல குருவோட இருக்கிறது, 4ஆம் இடத்துல குருவோட இருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. மாணவ மணிகளுக்கு படிப்பு மற்றும் கல்வி சம்பந்தமா ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல தொழில் துறைகள்ல இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அல்லது வேலையில ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கீங்களா? கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு ராஜ யோக கிரகங்கள், அதாவது ராசிநாதனும் பாக்கியாதிபதியும் உச்சம் பெற்று இருக்கிறதுனால, பாக்கியாதிபதியோட ராசிநாதன் பலம் பெற்று குருமங்கள யோகத்துல இருக்கிறதுனால சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல நேரம். ஜாதகத்துல நல்ல சாதகமான தசாபுத்தி ஓடுச்சுன்னா சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப மேஷராசிக்கு இருக்கு. மேஷராசிக்காரவங்க துர்க்கையம்மன் வழிபாடு செய்வது காலச்சிறப்பு. ஏன்னா மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் போய் பெண் ராசியான கடகராசியில அமர்றதுனால துர்க்கையம்மன் வழிபாடு செய்வது காலச்சிறப்பு. ரிஷபராசி 2வது ராசி. சரிங்களா? ராசி மண்டலத்துல 2வது ராசி ரிஷபராசி. 2026 செப்டம்பர் சூப்பர் மாத பலன்கள். என்னடா செப்டம்பர் சூப்பர் மாத பலன்கள்னு சொல்றாருன்னு நினைக்க வேணாம். இந்த மாசம் கிரகங்கள் பூராமே ரொம்ப சாதகமா இருக்கு. சுப கிரகங்கள் குரு உச்சமாகிறார், புதன் உச்சமாகிறார். அதே நேரத்துல சுக்கிரன் உங்க ராசிநாதன், அதாவது ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் மூலத்திரிகோண வீட்டுல கிட்டத்தட்ட உச்சத்துக்கு நிகரான ஒரு அருமையான இடத்துல 6ஆம் இடமா இருந்தா கூட அவர் நல்ல பவர்ஃபுல் பொசிஷனுக்கு வர்றாரு. சோ உங்க ராசிநாதன் நல்ல இடத்துல ஆட்சியா இருக்கிறதுனால மூல திரிகோண பலமும் பெறதுனால ராசி பலப்படுது. இப்ப ரிஷபராசிக்காரவங்களுக்கு நல்ல உத்தியோகம், நல்ல வேலை, நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரிஷபராசிக்காரவங்களுக்கு அருமையான ஒரு மாசமா இருக்கும் இந்த மாசம். அதே போல வேலை இல்லாம இருந்து இப்ப நாங்க வேலை மாற்றத்தை ஏற்படுத்தலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புத மாதமா இருக்கும். செப்டம்பர் 7ஆம் தேதி புதன் உச்சமாகிறார். உங்க ராஜயோகாதிபதி உச்சம் பெற்று அருமையான இடத்துல போய் உட்கார்றார். அப்ப பிள்ளைங்க மூலமா ஒரு நல்ல விஷயங்கள், பிள்ளைகள் மூலமாக நல்ல தகவல்கள் உங்களை சேரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ இந்த மாசம் பாத்தீங்கன்னா புதன் உச்சமாகிறார், சுக்கிரன் தன்னோட மூல திரிகோணத்துல இருக்கார், குரு உச்சமானாலுமே உங்களுக்கு 3ஆம் இடத்துல தான் உச்சமாகிறார். அப்ப தைரிய வீரியஸ்தானத்துல போய் குரு உச்சமாகிறாருங்கும் போது இந்த தகவல் தொடர்புங்கிற துறையில இருக்கிறவங்க, ஐடி செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பான முறையில ரிஷபராசிக்காரவங்களுக்கு இருக்கு. ரிஷபராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா, அதாவது ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன், அவர் தன்னோட சொந்த இல்லத்துல துலா ராசியில இருக்கிறார். அதனால உங்களுக்கு துர்க்கையம்மன் வழிபாடு மற்றும் பெருமாள் வழிபாடு, பெருமாள், துர்க்கையம்மன் போன்ற தெய்வங்களை வழிபடுறது நல்லது. பெண் தெய்வங்களை அதிகமா கும்பிடுங்க, ரொம்ப நல்லது. செவ்வாய் நீசமானாலும் நீசபங்க ராஜயோகத்துல தான் இருக்கிறாரு. ஏன்னா செப்டம்பர் 18ஆம் தேதி நீசமானாலும் நீசபங்க ராஜயோகத்துல இருக்கிறார். செவ்வாய் குரு உங்களுக்கு அவயோக கிரகங்களா உங்க ராசிக்கு வர்றதுனால அவங்க 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு விதத்துல நன்மை தான். அதனால ஒன்றும் கவலை இல்லை. அதே 18ஆம் தேதி சந்திரனும் நீசமா இருப்பாரு. 18ஆம் தேதி தான் என்ன பண்றாரு, செவ்வாய் நீசமாகி குருவோட கனெக்ட் ஆகிறார். அதே நாள் தான் சந்திரன் நீசமாகி அந்த சந்திரனை குரு பார்த்து குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம், சந்திரமங்கல யோகம் எல்லாமே கலந்து இருக்கிறது ஒரு சிறப்பு. 2வது 3, 7, 11ஆம் இடங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறது. நினைக்கக்கூடிய காரியங்கள் ஒரு சித்தி ஆகும். உங்களுடைய இச்சைகள், நீங்க இந்த உலகத்துல பிறந்ததுக்கு நீங்க நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்படுவீங்க இல்லையா? அப்ப ஆசைப்படுற விஷயங்கள் பூராமே இந்த பீரியட்ல உங்களுக்கு நல்லபடியா நடக்கணும். இந்த மாசம் ஒரு நல்ல மாசமாக ரிஷபராசிக்காரவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல
எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பெருமாள் வழிபாடு, பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வது சிறப்பு. பெண் தெய்வங்கள்ங்கிறது காளி, துர்க்கை போன்ற பெண் தெய்வங்களை கும்பிடுறது நல்லது. குலதெய்வ வழிபாடு நல்லா பண்ணிக்கோங்க. ஏன்னா குலதெய்வ ஸ்தானாதிபதி உச்சமாகிறாரு. உங்க ராசிக்கு 5 கூடையவர் உச்சமாகிறதுனால குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயம் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் இந்த மாதம் சந்திப்பீர்கள். மிதுன ராசி 3வது ராசி. ராசி மண்டலத்திலேயே 3வது ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பணவரவு அதிகரிக்கக்கூடிய நல்ல மாசம். சூப்பர் மாத பலன்கள் தான் சொல்லணும். செப்டம்பர் மாத சூப்பர் பலன்கள் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, செப்டம்பர் மாசத்துல ஆல்ரெடி குரு உச்சமா இருக்கிறாரு. உங்க ராசிநாதன் இப்ப உச்சமாக போறாரு. உங்க ராசிக்கு யோகாதிபதி புதன் ஆட்சியாகி மூலத்திரிகோண வீட்டுல போய் எங்க உட்கார்ந்துருக்கிறாரு, கிட்டத்தட்ட உச்சத்துக்கு நிகரான ஒரு வீட்டுல துலாம் ராசியில அருமையா உட்கார்ந்துருக்காரு. அதாவது மீனத்துல உச்சமாவாரு, துலாம்ல வந்து கிட்டத்தட்ட உச்சத்துக்கு நிகரான பலன். அப்ப ராஜ கிரகங்கள், அதாவது குரு, சுக்கிரன் மற்றும் உங்க ராசிநாதன் புதன் உச்சம் பெறதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு. செவ்வாய் நீசமானா கூட உங்க ராசிக்கு அவயோக கிரகமா இருக்கிறதுனால அவர் நீசம் பெறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அவர் 18ஆம் தேதி நீசமாகி நீசபங்க ராஜயோகத்துக்கு போறாரு. அது கூட வந்து ஒரு விதத்துல 6ஆம் அதிபதி உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிறாருன்னு தான் எடுத்துக்கிறோம். நீசபங்க ராஜயோகத்துக்கு போறது வந்து வேலை ரீதியா, உத்தியோக ரீதியா இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்களையும், தொழில் துறைகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாசம். 10ல சனி இருந்தாலும் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறதுனால அந்த சனி டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டாரு. உங்களுக்கு இந்த மாசம் எக்ஸலண்டான மாசமா இருக்கு. சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு. அதே போல இந்த மாசம் வந்து அருமையான மாதமாக மிதுன ராசிக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நல்ல மாதமா தான் இருக்கு. மாணவ மணிகளுக்கு வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் உச்சமாகிறதுனால கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு உயர்ந்த நிலையும், அதே நேரத்துல வந்து ஒரு பரீட்சைக்காக காத்திருக்காங்க. இப்ப செப்டம்பர் மாசம் வருது அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த குவார்டர்லி எக்ஸாம்லாம் வரும் இல்லையா, அப்ப அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா தாராளமா அவங்க படிச்சு நல்ல மார்க் எடுத்து வரணுங்கிற மாதிரியான ஒரு நல்ல நிலை தான் இப்ப இந்த மாசம். அப்ப இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா மாணவ மணிகளுக்கு ஒரு நல்ல மாதமா இருக்கு. வேலை உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு, தொழில் துறைகள்ல இருக்கவங்களுக்கு, டோட்டலா எல்லாத்துக்குமே நல்ல மாதமா தான் இருக்கு. ஆனா நான் சொல்றது எல்லாமே வந்து பொதுவான கோச்சார பலன்கள். உங்க சுய ஜாதகத்தை வச்சுதான் நம்ம உறுதியான ஒரு நிலையை கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க போய் மெடிக்கல் ஷாப்ல கால்பால் மாத்திரை வாங்கி சாப்பிடுறது தான் நீங்க வந்து கோச்சார பலன்கள் இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது. உண்மையிலேயே உங்களுக்கு என்ன காய்ச்சல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், டாக்டர்கிட்ட போய் நீங்க டெஸ்ட் எடுத்து பார்த்தா தானே அது என்ன காய்ச்சல்னு தெரியும். அதுக்கான மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டா தானே சரியாகும். அப்போ உங்க பெர்த் சார்ட், பிறந்த கால ஜாதகம் இருந்தா தான் உங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, சார் நீங்க பலன்லாம் ரொம்ப பாசிட்டிவா சொல்றீங்க, ஆனா நீங்க சொன்ன மாதிரி இல்ல சார், நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அதனாலதான் நான் இதை சொல்றேன். சரிங்களா? அதனால மிதுன ராசிக்கு பொதுவான பலன்கள் இந்த மாசம் பணவரவு அதிகரிக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கிறது. கடகராசி 4வது ராசி. ராசி மண்டலத்துல 4வது ராசி கடகராசி. 2026 சூப்பர் செப்டம்பர் மாத பலன்கள். சூப்பர் செப்டம்பர் மாத பலன்கள் எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன்னா, இந்த மாசம் குரு உச்சம், சுக்கிரன் தன்னுடைய சொந்த இல்லத்துல 4ஆம் இடத்துல திக்பலமாக கடகராசிக்கு குருவுக்கு 4ல திக்பலமாகி மூலத்திரிகோண வீட்டுல பலமா இருக்கிறாரு. அதே நேரத்துல இந்த மாசம் வந்து புதன் உச்சமாகிறார். ராசிக்கு 3ஆம் அதிபதி உச்சமாகிறார். ஒரு புகழை தரக்கூடிய 3ஆம் அதிபதியான கடகராசிக்கு அந்த புதன் வந்து உச்சம் பெற்று இருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. செப்டம்பர் 7ஆம் தேதி. சோ இப்ப பாருங்க, செப்டம்பர் 7 புதன் உச்சமாகிறார். ஏற்கனவே ராசியில குரு உச்சமா இருக்கிறார். சுக்கிரன் ஆல்ரெடி திக்பலமா நல்லா பவர்ஃபுல்லா தன்னோட மூலத்திரிகோண வீட்டுல இருக்கிறார். சோ இந்த 3 கிரகங்கள் நல்லா பலமா இருக்கு. உங்க ராசியிலேயே செவ்வாய் வந்து உட்கார போறாரு. சோ உங்க ராசிக்கு 5, 9 கூடியவர்கள் தொடர்பு ராசியிலே கிடைக்குது. அப்ப ராசி பலப்படுது. அப்ப ராசி யோகர்களோட தொடர்புக்குள்ள வரும்போது இந்த ராசிக்காரவங்களுக்கு ஒரு யோகமான நல்ல விஷயங்கள் பூரா நடக்க போகுது. ஏன்னா தனிச்சு குரு ராசியில இருந்தா தான் ஜென்ம குருவுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். இப்ப அவர் செவ்வாயோட போய் சேர்ந்திருக்கிறாருங்கும் போது உங்க ராசிக்கு ராஜ கிரகமான செவ்வாய் போய் ராசியில குருவோட போய் சேரும்போது 5, 9 கூடியவர்கள் தொடர்பு ராசிக்கு கிடைக்கிறது. குரு மங்கள யோகத்தையும் ஏற்படுத்துது. அதே நேரத்துல சுக்கிரன் என்னதான் உங்க ராசிக்கு வந்து பாதக கிரகமா இருக்கு, ராசிநாதனுக்கு சுக்கிரன் வந்து பகை அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட சந்திரன் யாரையும் பகையா நினைக்கல. சுக்கிரன் சந்திரனை பகையா நினைக்கிறதுனால சுக்கிரன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதியா இருந்தாலும் அவர் நல்ல பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்கிறார். சரிங்களா? கோச்சார பலன் வரும்போது சுக்கிரன் தன்னுடைய நல்ல இடத்துல திக்பலமாக நல்ல பவர்ஃபுல்லா இருக்கிறாரு. அப்ப இது ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமா இருக்கு கடகராசிக்கு. மாணவ மணிகளுக்குமே ஒரு நல்ல அமைப்பா இருக்கு. ஏன்னா 5, 9 ராசி எல்லாம் குருவுடைய தொடர்புல இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அஷ்டமத்து சனியும் விலகிருச்சு.
அப்ப கடகராசிக்கு இந்த மாசம் பாருங்க, ஜென்ம குருவுடைய தாக்கம் கொஞ்சம் குறைந்து உங்கள் மதிப்பு மரியாதை உயர்ந்து நல்ல வீட்டுல இருக்கிறத விட வீட்டுக்கு வெளியே பாத்தீங்கன்னா கடகராசிக்காரவங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வெளியே பேரு உங்க பேரு கடந்த காலங்கள்ல அந்த அஷ்டமத்து சனியோட ஆதிக்கத்துல உங்களுக்கு உங்களுடைய பேரெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும். அது எல்லாமே தீர்ந்து இப்ப நல்ல பேர் கிடைச்சு கடகராசிக்காரவங்களுக்கு நல்ல விஷயங்கள் படிப்படியா கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக சூப்பர் மாதமாகத்தான் இருக்க போது. உங்க ராசிக்கு 3ஆம் அதிபதி புகழை தரக்கூடிய 3ஆம் அதிபதியும் உச்சமாகிறது ஒரு பெரிய சிறப்பு. உங்க சுய ஜாதகத்துல தசாபுத்தி சாதகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மாசம் உங்களுக்கு ஜாக்பாட் மாசமாக நல்ல மாசமா தான் இருக்கும். அதுல சந்தேகம் இல்ல. பொதுவான கோச்சார பலன்கள் தான் நான் சொல்றேன். உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை வைத்தே நம்ம தெளிவான பலன்களை சொல்ல முடியும். சோ பொதுவான பலன்கள் கடகராசிக்கு அருமையாக உள்ளது. கடகராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அந்த ராசிநாதன் சந்திரனா இருக்கிறதுனால பெண் தெய்வங்களை கும்பிட்டுக்கிறது நல்லது. பெண் தெய்வங்கள்னா உங்களுடைய குலதெய்வமே பெண் தெய்வமா இருக்குன்னா அந்த தெய்வத்தை கும்பிட்டுக்கலாம். பராசக்தி அன்னையை கும்பிடலாம், மதுரை மீனாட்சியை கும்பிடலாம், காஞ்சி காமாட்சியை கும்பிடலாம். ஸோ இந்த மாதிரி சாந்தமான தெய்வங்கள் மாரியம்மன், மாரினா மலையும்பாங்க. அப்ப அந்த மாரியம்மனை கும்பிடலாம், ரொம்ப நல்லது. சிம்ம ராசி ராசி மண்டலத்துல 5வது ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு ஏற்கனவே ராசிக்குள்ள ராகு கேது இருக்கிறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கிற நிலைமையில இருக்கு. என்ன இருந்தாலும் இந்த மாசம் ஆல்ரெடி குரு உச்சமா இருக்கிறாரு. இப்ப பாருங்க, செவ்வாய் நீசபங்க ராஜயோகத்துக்கு போறாரு. செவ்வாய் 12ஆம் இடத்துல செப்டம்பர் 18ஆம் தேதி அந்த குருவோட போய் கனெக்ட் ஆவாரு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் நல்லா சாதகமான இடத்துல இருக்கிறதுனால உங்க ராசிக்கு அதிபதி நல்லா பலமா இருப்பாரு. புரட்டாசி மாசமும் உங்களுக்கு பாதியிலே வந்துடுறதுனால சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். 2ஆம் அதிபதி புதன் உச்சமாகிறார். சுக்கிரன் தன்னோட சொந்த இல்லத்துல இருக்கிறார். அப்ப புதன் ஸ்ட்ராங், சுக்கிரன் ஸ்ட்ராங். செவ்வாய் நீசபங்க ராஜ்யத்துக்கு போறாரு. குரு தன்னுடைய உச்ச இல்லத்துல இருக்கிறார். அஷ்டமத்து சனி நடந்தாலும் குருவின் பார்வையில இருக்கிறது வேகத்தை குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அஷ்டமத்து சனி வக்ரம் அடையும் போது வளர்ச்சியான ஒரு நல்ல விஷயங்களை செய்யணுங்கிறது விதி. இது எல்லாத்துக்கும் மேல ராசிக்குள்ள ராகு கேது உட்கார்ந்து இருக்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு நடக்க விடாம தடை தாமதத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு சிம்மராசிக்கு. ஸோ சிம்மராசிக்காரவங்க வயோதினமா இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே நேரத்துல ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க படிக்கிறவங்களும் ரொம்ப கவனமா தான் இருக்கணும். பட் இந்த மாசம் இந்த செப்டம்பர் மாசம் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் பலன்கள் ஓரளவுக்கு நன்றாவே இருக்கும், கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் பொதுவான கோச்சார பலன்னு வரும்போது அஷ்டமத்து சனி வக்ரம் பெறும் பொழுது ஓரளவுக்கு வளர்ச்சியூட்டும் நல்ல காலங்களாகவே இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஆனாலுமே இந்த மாசம் எல்லா கிரகங்களும் பலமா இருந்தா கூட அந்த ராகு கேது ராசிக்குள்ள இருக்கிறது மன உளைச்சலையும் மன சங்கடத்தையும் கொடுக்கத்தான் செய்யும். அந்த ராகு கேது ராசிக்குள்ள இருக்கிறதுக்கு நீங்க சர்ப்ப கிரகங்கள் பிடியில இருக்கிறதுனால சர்ப்ப சாந்தி செய்து கொள்வது நல்லது. அதாவது காளகஸ்தி, திருநாகேஸ்வரம் போன்ற இடங்களுக்கு போய் அங்க அந்த நாக தோஷ பரிகார தலங்கள் இல்லையா, அந்த இடங்களுக்கெல்லாம் போய் நீங்க என்ன சொல்ல முறைப்படி சர்ப்ப சாந்திகள் செய்து கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயம் போய் ஒரு நல்ல வழிபாடு பண்ணிட்டு அங்கேயே நீங்க அந்த சர்ப்ப சாந்தின்னு சொல்லி அங்க கோயிலே கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த சர்ப்ப தோஷ நிவர்த்திக்கு அங்க போயிட்டு வந்தீங்கன்னாலே நல்லது. இந்த 2 ஆலயங்களுக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா காளகஸ்தி மற்றும் திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்தீங்கன்னா தடைகள் அகன்று ஓரளவுக்கு இந்த அஷ்டமத்து சனியோட வேகமும் குறைந்து படிப்படியாக நல்ல முன்னேற்றம் இருக்கு. அந்த அஷ்டமத்து சனியோட வேகம் உங்களுக்கு குறைவா இருக்கும். பட் இருந்தாலுமே சனிக்கிழமை காலையில 9 to 10 ராகு காலத்துல பைரவருக்கு, காலபைரவருக்கு, சிவன் கோயில்ல இருக்கிற காலபைரவருக்கு அல்லது தனிப்பட்டு காலபைரவர் கோயில் இருந்தாலும் பைரவருக்கு விளக்கு போட்டுக்கிட்டே இருங்க. நிச்சயம் நல்ல மாற்றங்கள் வரும். இந்த மாசம் சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி ஓடுனா கூட ஒரு நல்ல மாதமாக இருக்கும். 6வது ராசி கன்னி ராசி. ராசி மண்டலத்துல 6வது ராசி கன்னி ராசி. செப்டம்பர் மாதம் சூப்பர் பலன்கள் 2026 எப்படி இருக்கும்? அதாவது இந்த மாசம் பாத்தீங்கன்னா புதன் உச்சம், குரு உச்சம் மற்றும் சுக்கிரன் தன்னோட மூலத்திரிகோண பலத்துல தன்னோட சொந்த இல்லத்துல உச்சத்துக்கு நிகரான பலத்துல இருக்கிறாரு. செவ்வாய் நீசபங்க ராஜயோகத்துக்கு செப்டம்பர் 18ஆம் தேதி போறார். இது எல்லாமே பாத்தீங்கன்னா கன்னிராசிக்கு நல்லா இருக்குமா? கன்னிராசிக்கு நல்ல தூளான பலன்கள். ஏன்னா எதுக்கு நான் அதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு ஸ்ட்ராங்கா 11ஆம் இடத்துல இருக்கிறார். சோ 7ல சனி கண்ட சனி ஓடினாலுமே அந்த கண்டக சனியை குரு பகவான் பாக்குறது ஒரு பெரிய சிறப்பு. அப்ப கண்டக சனியோட வேகம் அப்படியே குறைஞ்சிரும். இதுல சனி வேற வக்கரமா இருக்கிறாரு. சோ வக்கர சனி ராசியை பார்த்தாலுமே ராசிநாதன் உச்சமாகிறார். ராசிநாதன் ராசியிலே உச்சம் பெறாருங்க செப்டம்பர் 7. அப்ப ராசி பலப்படுது. ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சத்துல இருக்கிறாரு. சுக்கிரன் 2ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறாரு. என்ன ஒரு யோகம் பாருங்க கன்னி ராசிக்கு. சோ ராசிக்கு 2ஆம் இடம் பலம் பெறுது. 2, 9 கூடியவங்க
பவர்ஃபுல், ராசிநாதன் பவர்ஃபுல். அதே நேரத்துல ராசிக்கு 11ஆம் இடத்துல ஒரு உச்ச கிரகம், இயற்கை சுப கிரகமான குரு உச்சமாகிறாரு. இது எல்லாமே 6-12 ராகு கேது வேற. இது எல்லாமே பாருங்க கன்னி ராசிக்கு ஒரு பாசிட்டிவான நல்ல பலன்களை இந்த மாசம் கொடுக்க போது. எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தேடித்தரும், அதுல சந்தேகமே இல்லை. கன்னி ராசிக்கு எடுக்கிற முயற்சிகள் வெற்றியை தேடித்தரும். ஏன்னா 11ஆம் இடம் பலம் பெறுறதுனால, வெற்றி ஸ்தானம் பலம் பெறுறதுனால, லாபஸ்தானம் பலம் பெறுறதுனால எல்லா தரப்பு மக்களுக்கும், அதாவது படிக்கிற மாணவ மணிகளா இருந்தாலும் சரி, தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, வேலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஏன்னா கண்டிப்பான முறையில இந்த மாசம் வெற்றியை தேடித்தரும் ஒரு நல்ல மாதமாக, வெற்றி பாதையை நோக்கி நகலக்கூடிய ஒரு நல்ல மாதமாக கன்னிராசிக்கு இருக்கும். கன்னிராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடுவது கால சிறப்பு. எப்ப கும்பிடணும்? புதன்கிழமை அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல போய் மீனாட்சி அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் நல்ல ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் சந்திப்பீர்கள். துலாம் ராசி 7வது ராசி, ராசி மண்டலத்துல 7வது ராசி துலா ராசி. இந்த துலா ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலே ஆட்சியா இருக்கிறார். சோ ராசிநாதன் ராசியில பலமா இருக்கிறது ஒரு சிறப்பு. ராசிக்கு 9-12 கூடிய புதன் ஆட்சி உச்சம் பெறுறார், அதுவும் ஒரு பெரிய சிறப்பு தான். சோ புதன் உச்சம் பெறுறது ஒரு சிறப்பு. ராசிநாதன் ராசியில பலமா இருக்கிறார். என்னதான் குரு உச்சமானாலுமே உங்க யோகாதிபதி சனிக்கு வீடு கொடுத்தவர் தான் உச்சம் பெறுறாரு. அதனால கண்டிப்பான முறையில சனியும் சுபத்தன்மையா இருக்கிறாரு. சோ சனியும் பாதிப்பு தர்ற மாதிரி இல்ல, நல்ல இடத்துல 6ஆம் இடத்துல ஒரு நல்ல இடத்துல தான் இருக்கிறார். சோ 3-6-11 கோச்சாரப்படி சனி இருந்தாருன்னா யோகத்தை செய்வாருங்கிற அமைப்புல சனி நல்ல இடத்துல இருக்கிறார். குரு 10ல இருக்கிறது மட்டும் உங்களுக்கு வேலையில சின்ன சின்ன உபத்திரங்களை கொடுக்கும், சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுக்கும். பிசினஸ்ல இருக்கவங்களுக்கும் வேலையில இருக்கவங்களுக்கும் சில நெருக்கடிகளை கொடுக்கும்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த மாசம் ராசிநாதன் பலமா இருக்கிறதுனால நெருக்கடிகள் குறைந்து நல்ல மாதமாக இருக்கும். 2026 செப்டம்பர் மாதம் சூப்பர் பலன்கள் தான் சொல்லணும் கண்டிப்பா. ஏன்னா குரு உச்சம் பெறாரு, சுக்கிரன் சொந்த இல்லத்துல இருக்கார், புதன் உச்சம் பெறார். சோ குரு உச்சம், புதன் உச்சம், சுக்கிரன் தன்னோட சொந்த இல்லத்துல இருக்கிறது, செவ்வாய் நீசபங்க ராஜயோகத்துக்கு போறது, திக்பலம் மற்றும் நீசபங்க ராஜயோகம். உங்க ராசிக்கு 10ஆம் இடம் போகும்போது செவ்வாய் திக்பலத்துக்கு போயிருவாரு. திக்பலமும் நீசபங்க ராஜயோகமும் அடையிறது உங்க வேலை உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அந்த நெருக்கடிகளை குறைக்கும் இந்த செவ்வாய் போய். ஏன்னா குரு தனிச்சு 10ல இருந்தா தான் கெடுப்பாரு, செவ்வாயோட போய் சேரும்போது கெடுக்க மாட்டாரு, நல்ல பலன்களை கண்டிப்பா கொடுப்பாரு. அப்ப துலா ராசிக்காரவங்களுக்கு இந்த மாசம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, துலாம் ராசிக்காரவங்களுக்கு இவ்வளவு நாள் வேலையில இருக்கிற நெருக்கடிகள் குறைந்து இந்த மாதம் ஓரளவுக்கு அந்த வேலையில இருக்கிற நெருக்கடிகள் இல்லாம நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல மாதமாக துலா ராசிக்கு இருக்கும். துலா ராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால, குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால கால பைரவர் வழிபாடு, முனியப்ப சுவாமி வழிபாடு, கருப்பண்ண சுவாமி வழிபாடு, இந்த மாதிரி தெய்வங்களை விடாம வழிபாடு செய்யும் போது எதிர்ப்புகள் குறைந்து கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வேலையிலையும் உத்தியோகத்திலையும் கொடுக்குதா இல்லையா பாருங்க. நான் சொன்ன தெய்வத்தை வழிபடுங்க, நிச்சயம் உங்களுக்கு சக்சஸ் உங்களை தேடி வரும். வெள்ளிக்கிழமை நைட்டு அல்லது சனிக்கிழமை அதிகாலையில 9 to 10 போய் வழிபாடு பண்ணிட்டு ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுவாங்க. நான் சொன்ன தெய்வங்களை வழிபட்டுவாங்க, காவல் தெய்வங்களை வழிபட்டுவாங்க. நிச்சயம் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் துளாராசிக்காரர்கள் சந்திப்பீர்கள். விருச்சக ராசி 8வது ராசி, ராசி மண்டலத்திலேயே 8வது ராசி விருச்சக ராசி. விருச்சக ராசிக்காரவங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும்? விருச்சக ராசிக்கு பாத்தீங்கன்னா புதன் பகவான் 7ஆம் தேதி உச்சத்துக்கு போறாரு, 11ஆம் அதிபதி உச்சமாகிறார். ராசிநாதன் 18ஆம் தேதி என்ன பண்றாரு, ராசிக்கு 9ஆம் இடத்துல குருவோட போய் குருமங்கள யோகத்துக்கு போறாரு. எக்ஸலண்டான மாசம்ங்க. இந்த 12 ராசியிலையுமே பயங்கரமான எக்ஸலண்ட், பயங்கரமான டாப்னா விருச்சகத்தை தான் சொல்லணும். என்ன காரணம்? ராசிநாதன் உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி ராசியை குரு புனிதப்படுத்துறார், ராசிக்கு 5ஆம் இடத்தை புனிதப்படுத்துறார், ராசிக்கு 3ஆம் இடத்தை தன்னோட பார்வையால புனிதப்படுத்துறார், ராசிநாதனோட போய் சேர போறார். இவ்வளவு யோகங்கள் இருக்கிறதுனால 11ஆம் இடத்துல புதன் ஆட்சி உச்சத்துக்கு போறார், 12ல சுக்கிரன் ஆட்சியானால லாபாதிபதி விரையாதிபதி சம்பந்தம்ங்கும் போது, லாபாதிபதி விரையாதிபதி தன்னோட சொந்த இல்லங்கள்ல இருக்கும் போது வருமானம் வரும். வருமானத்துக்கு ஈக்குவலா செலவுகளும் வரும். சரிங்களா? ஒரு பக்கம் வருமானம் வருதுன்னா ஒரு பக்கம் செலவு வரும். அது நல்ல செலவுகளா இருக்கும். சரிங்களா? அதனால கண்டிப்பான முறையில விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு செப்டம்பர் மாதம் 2020 சூப்பர் பலன்களாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. ராசியும் ராசிநாதனும் அருமையாக இருப்பதால் இந்த மாதம் எல்லா தரப்பு மக்களுக்கும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நல்ல மாதமாக பெண்மணிகளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா நான் சொல்றது எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள்ங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஜாதகத்துல உங்க சுய ஜாதகத்துல தசா புத்தி என்ன ஓடுதுன்னு மெயினா பார்க்கணும். ஏன்னா பொதுவான பலன்கள் விருச்சிகத்துக்கு சூப்பரா இருக்கு. ஆனா தசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த சூப்பர் பலன்கள் அப்படியே நடக்கும். இன்னும் சொல்ல போனா எக்ஸ்ட்ரா இது மாதிரி தான் கிடைக்கும், போனஸ் மாதிரி தான் கிடைக்கும் தசா புத்தி நல்லா இருந்தா. சரிங்களா?
அதனால உங்க சுய ஜாதகத்தை வைத்தே நம்ம இறுதியான முடிவுக்கு வர முடியும். ஆனாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும், பெண்மணிகளுக்கு, தொழில் பண்றவங்களுக்கு, வேலைக்கு போறவங்க, மாணவ மணிகள் எல்லாத்துக்குமே ஒரு உயர்வுகளை தரக்கூடிய, பொதுவா நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல மாதமாக, லாபகரமான மாதமாக உள்ளது. தனுசு ராசி 9வது ராசி. ராசி மண்டலத்திலேயே 9வது ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? ராசிநாதன் ஏற்கனவே உச்சமா இருக்கிறாரு. இதுல ராசிக்கு 10ஆம் அதிபதி உச்சமாகிறாரு. இதுல பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் பாதியிலேயே செப்டம்பர் 15, 16 தேதிக்கு மேல சூரியனும் 10ஆம் இடத்துல போய் உட்காருவார். அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் வேற. தர்ம கர்மாதிபதி யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தனுசு ராசிக்காரவங்களுக்கு இருக்கு. இதுல விபரீத ராஜயோகம் வேற செயல்படுது. விபரீத ராஜயோகம்னா ராசிக்கு 8ஆம் இடம் பலம் பெறுது பாருங்க. 8ஆம் இடத்துல போய் யார் உச்சமாகிறா? குரு உச்சமாகிறார், ராசிநாதன். இதுல செவ்வாயும் போய் அங்க நீச்சபங்க ராஜயோகமாய் செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு மேல. அப்ப திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள், இந்த லாட்ரி யோகம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி யோகங்கள் பூராமே பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் லாட்ரி சீட் எடுக்கலாமா அப்படின்னு நம்ம கிட்ட தொலைபேசியில தொடர்பு கொண்டு நம்மகிட்ட ஜாதகம் பாக்குறாங்க. சார் லாட்ரி யோகம் இருக்கா சார் நமக்குன்னு. சோ இப்ப கோச்சார பலன்கள் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரவங்களுக்கு 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் குருவின் தொடர்புல, ராசிநாதன் தொடர்புல இருக்கிறதுனால 5ஆம் அதிபதி 8ல மறைஞ்சு நீச்சபங்க ராஜயோகத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா திடீர் யோகங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரவங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தாயாரோட உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. இருந்தாலும் அந்த இடத்த குரு பாக்குறாரு, அதனால பெரிய பாதிப்பு இருக்காது. சின்ன சின்ன உபத்திரங்கள் மட்டும் சரியாயிரும். இருந்தாலும் உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இருக்காது. ஏன்னா 4ஆம் அதிபதி உச்சமா இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இருக்காது. என்ன இருந்தாலும் ராசிக்கு இருபுறமும் குருவின் பார்வை இருக்கிறதுனால, சுபகத்திரி யோகத்துல ராசி இருக்கிறதுனால வருமானம் வருவதும் செலவாவதுமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாத்தான் தனுசு ராசிக்கு இருக்கு. இந்த மாசம் பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தனுசு ராசிக்கு திடீர் யோகங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களை நாடி வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எல்லா தரப்பு மக்களுக்கும் நல்ல யோகத்தை தரக்கூடிய நல்ல மாதமா இருக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் சரி, வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா அந்த நினப்பு இந்த மாசம் நிறைவேறும்ங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தொழிலையும் நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக தனுசு ராசிக்கு இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா வெற்றியை தேடி தரும். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. கர்ம ராசிம்பாங்க. கர்ம ராசினா என்ன? 10வது ராசி. கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம்பாங்க. அந்த தொழில் ஸ்தானத்தை நம்ம எதை வச்சு முடிவு பண்ணணும்னா மகர ராசியையும் உங்களோட ஜாதகத்துல 10ஆம் அதிபதியையும் வச்சுதான் நாங்க ஜாதகத்துல அந்த தொழில் நிலை என்ன, சனியுடைய நிலையும் அந்த 10ஆம் அதிபதியை வச்சுதான் நாங்க முடிவு பண்ணுவோம். ரொம்ப முக்கியமான ராசி மகர ராசி. சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி. வெள்ளந்தியான மனசுக்கு சொந்தக்காரவங்களா இருப்பாங்க. எதையும் பழிச்சுன்னு சொல்லிடுவாங்க. சொல்லக்கூடிய தன்மை உள்ளவங்களா இருப்பாங்க. சரிங்களா? அதே நேரத்துல யாரை எங்க வைக்கணுங்கிறது மகர ராசிக்காரவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால கும்பராசியோட கேரக்டர் வேற மாதிரி இருக்கும், ஏமாறும். ஆனா மகர ராசி ஏமாறாது. சரிங்களா? கரெக்டான நேரத்துல காரியத்தை மட்டும் அப்படி கரெக்டா இது பண்ணிட்டு கரெக்டா கலட்டி விடக்கூடிய ராசியும் இந்த மகர ராசிக்காரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் தப்பா சொல்லல. மகர ராசிக்காரவங்க எல்லா பத்தியும் நான் கழட்டி விடுவாங்க அப்படி சொல்ல வரல. மகர ராசிக்காரவங்க பாத்தீங்கன்னா பொதுவா நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தான். யாரை எங்க வைக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியுங்கிறத தான் நான் அப்படி சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. மற்றபடி மகர ராசிக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும்? 2026 சூப்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கு? இந்த மாசம் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரன் தன்னோட சொந்த இல்லத்துல இருக்கிறாரு. ராசிநாதனும் ராசியும் குருவின் பார்வையில இருக்கிறது. அந்த ராசிக்காரவங்களுக்கு அதி அற்புதங்களை கொண்டு கொடுக்க போகுது. நினைச்ச காரியம் கைகூட போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. செவ்வாயும் பாருங்க 7ஆம் இடத்துல நீச்சபங்க ராஜயோகத்துக்கு போறது ஒரு பெரிய பிளஸ் உங்களுக்கு. சரிங்களா? சோ செப்டம்பர் 18ஆம் தேதி செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகத்துல 7ஆம் இடத்துல குருவோட போய் இணைஞ்சு குருமங்கல யோகத்தை ஏற்படுத்துறது ஒரு பெரிய சிறப்பு. அதே நேரத்துல உங்க ராசிநாதனும் குரு வீட்டுல உச்ச குருவுடைய வீட்டுல உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. ராசியை குரு பார்ப்பது ஒரு சிறப்புங்கிறதுனால இந்த மாசம் மகர ராசிக்காரவங்களுக்கு அதி அற்புதமாக கௌரவங்கள் தேடி வரக்கூடிய நல்ல மாசமாக இருக்கு. அதாவது கௌரவங்கள்னா கௌரவ பதவிகள் உங்களுக்கு வெளியே நல்ல கௌரவமான ஒரு நிலையில நீங்க இருப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கடந்த காலங்களில் மகர ராசிக்காரவங்க யாருமே நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். 7.5 சனி விலகியுமே நல்ல பலன்களை அனுபவிக்கல. இனி அனுபவிக்க போறீங்க. இந்த மாதம் நல்ல ராஜ கிரகங்கள் பூராமே உங்களுக்கு வலுத்து இருக்கு. பாக்கியாதிபதி உச்சமாகிறாரு. 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணம் பெறுறாரு. அப்ப தொழில் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய நல்ல மாதமா இருக்கு. உங்களுக்கு சனியும் நல்லா இருக்கிறாரு. ராசிநாதனும் பாக்கியாதிபதி உச்சமா இருக்கிறார். புதன் உச்சமாகிறார், ஆட்சி உச்சமாகிறாரு. இது எல்லாமே மகர ராசிக்கு இந்த மாசம்
வெற்றியை தேடி தரக்கூடிய நல்ல மாதமா தான் இருக்கு. ஸோ பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சொல்றது பொது பலன்கள் தான். ராசி மற்றும் அந்த ராசிக்கு அந்த கிரகங்கள் எப்படி சுழண்டு வருதோ, அத வச்சு நம்ம சொல்றோம். ஆனா, அவங்களுடைய சுய ஜாதகத்த பார்த்தோம்னா தான், முழுமையான நம்ம தீர்வுக்கு வர முடியும். சரிங்களா? அதையும் நான் இந்த நேரத்தில பதிவு பண்ணிக்கிறேன். மகர ராசிக்காரவங்க திருப்பதி ஏழுமலையானை வழிபடுவது காலச் சிறப்பு. சனிக்கிழமை போய் திருப்பதி ஏழுமலையானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் போய் கும்பிட்டு வாங்க. நிச்சயம் நல்ல ஏற்றத்தையும், அனுகூலத்தையும் சந்திக்க போறீங்க. கும்பராசி 11வது ராசி கும்பராசி. அப்ப இந்த 11வது ராசியான கும்பராசிக்கு இந்த 2026 செப்டம்பர் மாதம் சூப்பர் பலன்கள் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் சொந்த இல்லத்திலையும், புதன் உச்ச இல்லத்திலையும், குரு உச்ச இல்லத்திலையும், அதே நேரத்துல உங்களுக்கு செவ்வாய் நீசபங்க ராஜ்யோகத்துல இருக்கிறது. இந்த மாதம் கிரகங்கள் அனைத்துமே ஓரளவுக்கு சாதகமா சுழண்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இந்த கும்பராசிக்காரவங்களுக்கு மட்டும் ராகு கேதுவோட ஆதிக்கத்துல கும்பராசி இருக்கு. அப்ப காரிய தடையும், காரிய சங்கடங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க இந்த கும்பராசிக்காரவங்க. ஏன்னா பாத சனியுடைய ஆதிக்கம் வேற. 7 சனியில பாத சனி, இதுல குரு மறைஞ்சிருக்கிறார் 6ஆம் இடத்துல. அப்ப எல்லாமே வந்து இந்த கும்பராசிக்காரவங்களுக்கு ஒரு மத்தியமமான பலன்கள் தான் பொதுவாவே இருக்கு. ஆனா இந்த ஒரு மாசம் பாருங்க ரொம்ப நல்ல பலன்களை சந்திக்க போறாங்க. காரணம் என்னன்னா, பாக்கியாதிபதி ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணம் பெறுறாரு. யாரு? சுக்கிரன். அப்ப இது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். ராசிநாதன் உச்சகுருவோட வீட்டுல உச்சகுருவோட பார்வையில இருக்கிறார். என்னதான் அவர் வக்ரமானாலும் உச்சகுரு வீட்டுல உச்சகுரு பார்வையில இருக்கிறார். அப்ப ராசிநாதன் பலமா இருக்கிறது பிளஸ். ராசியில ராகு கேது இருந்தாலும் ராசிநாதன் பலமா இருக்கிறது ஒரு பிளஸ். அதே நேரத்துல பாக்கியாதிபதி பலமா இருக்கிறதுனால கோயில் குளம்னு சொல்லி ஏதாவது நேர்த்திக்கடன் வச்சிருந்தீங்கன்னா போய் நீங்க அதை பண்ணிட்டு வரலாம். அதே நேரத்துல 9ல சுக்கிரன் இருக்கிறதுனால பெருமாள் சேத்திரங்களுக்கு சென்று, அதாவது 108 திவ்ய தேச பெருமாள்னு சொல்லுவாங்க. சோ அந்த பெருமாளுடைய ஆலயங்களுக்கு சென்று, அது திருப்பதி ஏழுமலையானா இருக்கலாம், ஸ்ரீரங்கநாதரா இருக்கலாம், உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள், மகாலட்சுமி, ஆண்டாள் போன்ற தெய்வங்களை புதன்கிழமை சனிக்கிழமைகள்ல போய் நெய்விளக்கேற்றி வழிபடுவது உங்களுக்கு கால சிறப்பு. ராசிக்குள்ள ராகு கேது ஆதிக்கம் இருக்கிறதுனால காளகஸ்தி மற்றும் திருநாகேஸ்வரம் சென்று சர்ப்ப சாந்திகள் செய்து கொள்வது கால சிறப்பு. அந்த கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. தடங்கள் இல்லாம நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த மாதம் சற்று தொய்வான நிலைகள் மாறி கொஞ்சம் இந்த மாசம் வந்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல மாதமாக கும்பராசிக்கு இருக்கும். வரும் காலங்கள் உங்களுக்கு ஒரு ஏற்றமான காலங்களா இருக்கும். சோ இப்ப பொதுவான கோச்சார பலன்கள் நம்ம செப்டம்பர் மாதத்துக்கு மட்டும் பார்க்கறதுனால ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. நான் சொல்வது அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். சரிங்களா? உங்க சுய ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னு வைங்க, கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. அதுல சந்தேகம் இல்லை. அதே நேரத்துல பாதகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா சில பிரச்சனைகளையும் சந்திச்சிட்டு இருப்பீங்கன்றதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. சரிங்களா? நன்றி. மீனராசி 12வது ராசி. ராசி மண்டலத்துல 12வது ராசி மீனராசி. ராசியில சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறார். ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு உச்சமாகி ராசியை பார்க்கிறார். அதே நேரத்துல ராஜ கிரகமான இந்த ராசிக்கு ராஜ கிரகமே செவ்வாதான். அவர் போய் குருவோட போய் கனெக்ட் ஆக போறாரு செப்டம்பர் 18ஆம் தேதியில. அப்ப ராசிக்கு யோக கிரகங்கள் ஒண்ணு கூடி ராசி சுபத்தன்மை அடையும் போது என்னதான் ஜென்மசனி ஓடினாலும் அதோட தாக்கம் அவ்வளவா இருக்காது அப்படிங்கிறத மீனராசிக்காரவங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதனால இந்த மாதம் வந்து சற்று தொய்வான நிலைகள் குறைந்து, மந்தமான போக்கு குறைந்து, ஏன்னா ராசியில சனி இருக்கிறதுனால மந்த போக்கு இருக்கும். அந்த மந்தமான போக்கு குறைந்து நல்ல விஷயங்கள் படிப்படியா நடக்கும். கவலைப்படாதீங்க மீனராசிக்காரவங்களுக்கு. சரிங்களா? மீனராசிக்காரவங்களுக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும், படிக்கிறவங்களுக்கும் சரி, அதே நேரத்துல வேலைக்கு போறவங்களுக்கும் சரி, தொழில் பண்றவங்களுக்கும் சரி, கண்டிப்பான முறையில இந்த மாசம் ஒரு வெற்றி கண்டிப்பா உண்டு. அதுல பர்டிகுலரா படிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா குரு உச்சம், புதன் உச்சமாகிறாரு. அட்டமாதிபதி சுக்கிரன் வந்து ஆட்சி ஆகிறதுங்கிறது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு சுய ஜாதகத்தை பார்த்து யோகங்கள் இருக்கான்னு பாருங்க. யோகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல இந்த லாட்டரி யோகம்லாம் இருக்கு. கண்டிப்பா. சரிங்களா? ஏன்னா அஷ்டமாதிபதி சுக்கிரன் வந்து ஆட்சி ஆகிறாரு, ராசிநாதன் பலமாகிறாரு. உங்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் நல்லா சாதகமான பொசிஷன்ல இருக்கிறதுனால என்னதான் ஜென்மச்சனி இருந்தாலும் பெரிய தாக்கங்கள் இந்த மாதம் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. ராசிக்குள்ள சனி உட்காந்து குருவின் பார்வை, காலபைரவர் வழிபாடு பண்ணிக்கோங்க. ஏன்னா சனிக்கு குருநாதர் வந்து காலபைரவர் தான். அப்ப காலபைரவருக்கு சனிக்கிழமை காலைல 9 to 10 ராகு காலத்துல தீபம் போட்டுக்கோங்க. சரிங்களா? நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு வாங்க. நிச்சயம் நல்ல மாற்றங்கள் வரும். அதே போல திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு இந்த மாசம் கட்டாயம் எல்லா மீனராசிக்காரங்களும் பண்ணுங்க. நிச்சயம் வெற்றி பாதையை நோக்கி நீங்க நகல போறீங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. மந்தமான போக்கு நீங்கி இந்த மாதம் ஒரு உயர்வுகளை சந்திக்கக்கூடிய நல்ல மாதமாக மீனராசிக்கு இருக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும்.